ரோஹிந்திய முஸ்லிம் மக்களுடைய வருகை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்களான்னு தான் நாங்கள் ஏற்கனவே எங்களோட ஸ்டேட்மெண்ட்ல பப்ளிக்ல சொல்லியிருக்கிறோம். அகதிகள் இலங்கையில தற்போது இங்க வந்திருக்கிறவர்களை நாங்கள் இங்கே இருப்பதற்கோ அல்லது தொடர்ந்து இங்க வருவதற்கோ நாங்கள் எப்போதும் மோட்டிவேட் பண்ணவில்லை, அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை. ஆனால் இருப்பவர்களை அல்லது வந்திருக்கிறவர்களை மனிதாபிமான அடிப்படையில் சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக அவர்களை ஐநாவோடு இணைந்து அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடுகளுக்கு நீங்கள் அவர்களை அனுப்பி வைப்பது பொருத்தமாக இருக்கும். இது சர்வதேச சட்ட நியமங்களையும் பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வழங்கியிருந்தேன். எவ்வாறான உதவிகள் ஏதாவது நாங்கள் உதவிகள் அவர்களுக்கு எதுவும் பெருசாக செய்யவில்லை இப்போது வந்திருக்கிறவர்களுக்கு. ஆனால் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். எங்களால் இயன்ற ஒரு நிறுவனங்கள் சார்ந்த சிறு சிறு உதவிகளை நாங்கள் அவர்களுக்கு முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் பல்வேறு நபர்கள் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு இதுகள் நடந்திருக்கிறது. அவர்களுக்கு யாருக்கும் சமன் வரை இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் அதுல முல்லைத்தீவுல நடந்த 9ஆம் தேதி நடந்ததுல நானும் அதில் இருந்திருக்கிறேன். அவை எனக்கு மட்டும் தொடர்பாகவும் நான் அவர்களிடம் கேள்வி எழுப்பினேன். ஏன் மற்றவர்களுக்கு வரையில இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் சஜித் பிரேமதாசா கதைச்சிருந்த எதிர்கட்சி தலைவர் கதைச்சிருந்தார். அதே போல ஏனைய நபர்கள் கொழும்புல புரோட்டஸ்ட் செஞ்சிருக்கிறார்கள், அல்லது ஏனைய தனிப்பட்ட நபர்கள் அல்லது பாராளுமன்ற நபர்கள் அது தொடர்பான அறிக்கைகளை பப்ளிக் பண்ணி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதுக்கும் வராமல் எனக்கு மட்டும் அது வந்ததுல இருந்த இத கேள்வியையும் நான் அவர்களுக்கு விசாரணை அதிகாரிகளிடம் நான் கேட்டிருந்தேன். அப்ப அவர்கள் அது தொடர்பாக அவர்கள் நிறுவனம் சார்பாக அல்லது சிவில் சமூகம் சார்பாக முன்னெடுத்த தொடர்பாக என்னை விசாரிப்பதற்கு அழைத்ததாக கூறப்பட்டது. அதாவது சிவில் சமூகங்களை விசாரிப்பது இன்று நேற்று மட்டுமில்லை, அது ஒரு இலங்கையில ஒரு தொடர்பாணியாக கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி சிவில் சமூகங்கள் சொன்னால் அவர்களை இன்குவாரிக்கு அழைப்பது அல்லது அவருடைய பணியை முடக்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை நான் ஏற்றுக்கொள்ளலை. என்னை அழைத்ததையும் நான் ஊக்குவிக்கவில்லை. இது எனக்கு பொருத்தமட்டது. அதாவது இன்குவாரிக்குரிய நான் எந்தவித குற்றமும் செய்யப்படையில்லை. ஆகவே நான் ஏன் அழைக்கப்பட்டதை நான் நேரடியாக அவர்களுக்கு முன் வச்சேன். இவ்வாறான சிவில் சமூகங்கள் மனிதாபிமான பணிகளை முன்னெடுக்கிறவர்களை அழைப்பது பொருத்தமில்லை.